Hello friends, welcome to Mom's Touch Handmade Natural Products. இந்த வீடியோவில் ஒரு ப்ராடக்ட் மேக்கிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். லோஷன் பார். வின்டரில் கிட்ஸில் இருந்து பெரியவங்க வரைக்கும் ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் இது. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த லோஷன் பார் நம்ம 100 கிராம்ஸ்க்கு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை ஐபிஏ அடித்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் 23 கிராம்ஸ் கோகனட் ஆயில் எடுத்துக்கலாம். செகண்ட், நம்ம எந்த பாத்திரமில் யூஸ் பண்ணுறோமோ அதை நல்லா ஐபிஏ அடித்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் டேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு 12 கிராம்ஸ் கொக்கோ பட்டர் எடுத்திருக்கேன். இது அன்ரீஃபைன் கொக்கோ பட்டராக வாங்கிக்கோங்க. இதில் 1 or 2 கிராம்ஸ் எச்சானும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ரொம்ப அதிகமாகாத மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நான் ஷியா பட்டர் யூஸ் பண்ணுறேன். இதுவும் அன்ரீஃபைன் ஷியா பட்டர். இதுவும் இப்போ நம்ம கோகனட் ஆயில் மெஷர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுலேயே ஆலிவ் ஆயில் 12 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் யூஸ் பண்ணுறது பொமேஸ் ஆலிவ் ஆயிலுங்க. நெக்ஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறது ஆல்மண்ட் ஆயில். அதுவும் 12 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்கேஸ் இதில் ஊற்றும் போது கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தனித்தனியாக மெஷர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணுறது எல்லோ பீஸ் வேக்ஸ். இது இந்த மாதிரி பில்லட்ஸாகவும் கிடைக்கும், இல்லைனா க்யூப்ஸ் மாதிரியும் கிடைக்கும். ரெண்டில் நீங்கள் எது கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆயில்ஸ் எல்லாமே மெஷர் பண்ணி வச்சுருந்துரும் இல்லைங்களா, அதுலேயே இப்போ பட்டர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கோகோ பட்டர், ஷியா பட்டர், அப்புறம் எல்லோ பீஸ் வேக்ஸ். இது எல்லாமே ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு டபுள் பாயிலில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டைரெக்டாக ஸ்டவ் டாப்பில் ஹீட் பண்ணாதீங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட இண்டக்ஷன் ஸ்டவ் இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் டைரெக்டாக வைக்கலாம், பட் ரொம்ப ஹீட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. கம்மியான வாட்ஸில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா நான் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். ஹீட் போனதுக்கப்புறமா விட்டமின் இ ஆயில் ஒரு 1 ml ஊற்றிக்கோங்க. ரொம்ப தேவைப்படாது இதில். நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறது ரோஸ் எசென்ஷியல் ஆயில். உங்கள்கிட்ட என்ன எசென்ஷியல் ஆயில் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ரோஸ் எசென்ஷியல் ஆயில் இருந்துச்சு, ஸோ நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். எல்லாமே ஊற்றிட்டு நல்லா ஒரு நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை ஒரே மோல்டாக ஊற்றுறதுனால 100 கிராம்ஸ்க்கு ஒரே லோஷன் பாராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி குட்டி குட்டி ஹார்ட் ஷேப்ஸ் இருந்ததுனால நான் அதில் போய் நான் ஊற்றிக்கிறேன். இப்போ நான் 15 மினிட்ஸ் கழித்து எனக்கு செட் ஆகிடுச்சுங்க. இதே நீங்கள் 100 கிராம்ஸ்க்கு ஊற்றிருந்தீங்க அப்படின்னா செட் ஆகிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆயிருக்கும். இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ என் ஸ்கின்னில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். என் ஸ்கின்னுமே கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஸ்கின் தான், ஸோ நான் உங்களுக்கு இதில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இது இந்த லோஷன் பார் நம்மளோட பாடி ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மெல்ட் ஆகிடுங்க இது. ஸோ எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப க்ரீஸியாக இருக்கிற மாதிரி ஃபீலிங்கும் இருக்காது இதில். ஸோ இந்த கைக்கும் வித்தியாசம் பாருங்கள். இது நல்லா ஷைனிங்காக இருக்குது. நீங்களும் இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.